அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். குழந்தை இல்லாததுனால மற்றவர்கள் காயப்படுத்தினாங்க. அந்த குற்றம் சொல்லி காயப்படுத்தினால எப்பவுமே சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள். ஆண்டவர் அந்த காயத்தை கட்டி அவளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தார். நாயின் என்ற ஊருக்கு இயேசு போகிறார். அங்கு ஒரு விதவை பெண் அழுகிறாள். அவருடைய ஒரே மகன் மரித்து விட்டான். இனி அடுத்த ஆதரவு இல்லை. இனி எதிர்காலம் அவளுக்கு கேள்விக்குறி. எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. ஆண்டவர் இதை பார்த்துட்டு முதலாவது ஆண்டு சொல்ற, நீ அழாதே, ஆறுதல் படுத்தி காயம் கட்டி ஒரு அற்புதம் செய்கிறார். அதை நம்ம வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். யோவான் 11 அதிகாரத்தில் லாசரு மரித்த உடனே மாத்தாள் மரியாள் அழுகிறாங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் கழிச்சு வர்றாரு. நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே சொல்லும் போதே அந்த இருதயத்தின் ஆழமான காயம் தெரிகிறது. ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுது அவனுடைய காயத்தை மாற்றுகிறார். அப்போ உங்களோட சேர்ந்து அழுகிறதற்கு ஒரு ஆளை தேடுறீங்களா? இயேசு உங்களோட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர், காயம் கட்டுகிற ஆண்டவர். மக்தலேனா மரியாள் என்ற ஒரு பெண் கல்லறைக்கு முன்பாக என்று அழுது கொண்டிருந்தாள். அவருடைய உள்ளத்தில் ஒரு காயம், ஒரு ஏக்கம். இயேசுவை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவருடைய காயத்தை மாற்றி தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து ஆசீர்வதித்தார். உங்க உள்ளத்தில் இருக்கிற காயத்தை இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உங்களை குணமாக்க விரும்புகிறார். அதனால தான் உங்களோட பேசுகிறார். என் மகனே, மகளே, நீ அழுது கொண்டிருக்கிறியா? உள்ளத்தின் ஆழத்தில் அந்த காயம் யாருக்கு இது புரியும் என்று கலங்குகிறியா? நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களோடு பேசுகிறார். நம்முடைய காயத்தை மாற்ற சிலுவையில் அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக காயப்பட்டதுனால நம்முடைய காயங்களை விளங்கி கொள்ளுகிற ஆண்டவர். ஒரு நிமிடம் அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? உங்களை குணமாக்குவார், காயங்களை மாற்றுவார். தகப்பனை, இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு எனக்கு சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். நோய்கள் மாறி சுகம் மாறட்டும். இருதயத்துக்குள்ளே காயப்பட்டு அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற இந்த உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் இன்றைக்கு மாறட்டும். சிலுவையில் அவளுக்காய் காயப்பட்டதை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற காயங்கள் மாறி ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.